சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. திருமண வைபவங்களுக்கான பிரத்யேக பட்டுப்புடவை கலெக்ஷன்ஸ் தில்லை வெட்டிங் சில்க்ஸ், KVP தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம். மகேஷ் சார், நீங்க சொல்லுங்க, மீனத்துக்கு எப்படி இருக்க போகுது? மீனராசி 2025, இந்த 2025 விஸ்வாவசு வருடத்தில் மீனராசிக்கு எப்படி இருக்கும்? 7.5 சனி, விரய சனி முடிஞ்சு, இப்போ ஜென்மசனி. ஜென்மசனியில் ஆரோக்கிய நாஸ்தின்னு சொல்லுவாங்க. ஆரோக்கியத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டுருக்கணும். குறிப்பாக கால் சம்மந்தமான பிரச்சனை. இந்த ஒரு பின்னர்னு ஒரு படம் வந்தது. என்னப்பா இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் அடி வாங்க இது பண்ணதில்லைன்னு. போன மாதம் தானே என்கிட்ட அடி வாங்கினேன், அது போன மாதம், இது இந்த மாதம்னு வேறு. அந்த மாதிரி எல்லாம் பட்டு 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 துன்பப்பட்டு துயரப்பட்டு எல்லாம் பட்டு பட்டு அவர்களுக்கு பழகி போயிடுது. அதனால் பெரிய விஷயமா தெரியல. ஏன்னா உபயராசின்னு ரொம்ப அழகாக சொன்னாங்க. நிறைய ஹெல்பிங் டெண்டன்சி, நிறைய ஹெல்ப் பண்ணி பார்த்து அனுபவிச்சிட்டாங்க. ஒருத்தரை இவங்களை அறிமுகப்படுத்தி அறிமுகப்படுத்துவாங்க. அவங்க 2 பேரை கோர்த்து பிஸ்னஸ் பண்ணிட்டுப்பா இவங்க அப்படியே ரொம்ப நின்றுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் ரொம்ப அறிவுரை சொல்லுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. கடைசியில் அவன் தான் நமக்கு விரோதியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். யார்ட்டையும் தயவு செய்து சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லுவான். முதல்ல அவங்க போய் அடுத்த விஷயத்த சொல்லுவாங்க. ரொம்ப தைரியமாக இருக்கட்டும்னு சொல்லி கணவர் மனைவிட்ட ஒரு விஷயத்தை சொல்லுவார், மனைவி கணவத்தை, அதுதான் ஆபத்தாக முடியும். அதே சமயத்தில் தலைக்கு வந்த பிரச்சனை தலபாகையோடு போகக்கூடிய கதைகள்லாம் இவர்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அடிக்கடி பயம் இருந்துட்டு இருக்கும். பெரிய மேலேருந்து குதிக்கிற மாதிரியே ஒரு பயம் இருந்துட்டு இருக்கும். மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, எல்லாமே சக்ஸஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள்னு இவங்க சொன்ன அதே வார்த்தையை நானும் சொல்கிறேன். நல்லபடியான சக்ஸஸ் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. குரு பகவான் எப்பவுமே இவங்களை காப்பாற்றிடுவார். ஏன்னா இவங்களுக்கு ராசியாதிபதி குரு எப்பவுமே ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கு வந்து துணை நின்றுட்டே இருக்கும். இவங்களுடைய ராசிக்குள்ளேயே உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் வருது, அதுக்கு அதிபதியே சனி தான். அதனால் இவர்களுக்கு எப்போவுமே யாருக்கு இடம் கொடுக்கணும், யாருக்கு இடம் கொடுக்கக்கூடாது, எந்த இடத்துல எது வரணும், இதுக்கு வந்தால் இப்படியே என்ன பண்ணணும், சரி வந்து சுனாமி தானே காலை தூக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியம், உள் தைரியம், பயமும் இருக்கும். உள் தைரியமும் அவர்களுக்கு நிறையா வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இடம், வீடு, பொருள், வாகனம், இந்த மாதிரி சேமிப்பு இவர்கள் சேர்த்து வைத்து கொள்வது எப்போவுமே உங்களுக்கு ஒரு பெரிய பலன்கள் கொடுக்கும். இவங்க தங்கத்து மேலே ரொம்ப ஆர்வம் இருக்கிறவங்க. அதே மாதிரி ஆபரணம் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதெல்லாம் டக்கு 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 டக்குன்னு வாங்கி வச்சுக்கணும். கையில் காசாக வச்சுக்கூடாது. பூரா ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிக்கிறது நட்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தெரியாத தொழிலை செய்யக்கூடாது. அதில் ரொம்ப 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 கவனம் என்பது தேவை. ரொம்ப ரொம்ப நன்றி சார். வித்யா மேம், நீங்கள் சொல்லுங்கள், மீனத்துக்கு இந்த 2025 எப்படி இருக்க போகுது? மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்லணுன்னா, தயவு செஞ்சு ஜென்மச்சனின்னு பயப்படாதீங்க. நீங்கள் ஒரு டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரெல்லாம் வெற்றி பெற்ற வெற்றியாளர்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜென்மச்சனிலும் அஷ்டமச்சனிலும் ஜெயிச்சவங்க தான் மிகச்சிறந்த வெற்றியாளர்களாக இருப்பார்கள். அப்போ எதிர பண்ண போகிறார் என்னன்னா, சனி உங்களை பக்குவப்படுத்த போகிறார், உங்களுக்கான ஒரு அனுபவத்தை கொடுக்க போகிறார். இந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான ஒரு முதல் படியாக இருக்க போகிறது. ஸோ மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல போய் ராசிநாதன் அமர்தல் அப்படின்றதே ஒரு மிகச்சிறந்த முன்னேற்றம் தான். யாரெல்லாம் சொத்து வாங்கலை, யாரெல்லாம் சொத்து கைக்கு வரலாம்னு நினச்சிங்களோ அத்தனை பேருக்கும் சொத்து கிடைக்க போகுது, டிரான்ஸ்ஃபர் கிடைக்க போகுது, இடம் மாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்க போகுது. ஏன்னா சனி வந்து என்ன பண்ண போறேன்னா, உங்களுடைய 3ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம்லாம் இயக்க போகும்போது இந்த இடத்துல கொஞ்சம் சனினாலே மந்தன்னு பேர், கொஞ்சம் சின்ன டிலே அப்படின்றது இருக்க போகுது. அப்போ என்ன பண்ணோம், இந்த தடவை 1க்கு 2 தடவை நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய டைம் பீரியடாக இருக்குது. கண்டிப்பாக மீனராசிக்காரங்களுக்கு நிறைய விரயமாகக்கூடிய டைம் பீரியடாக இருந்தது லாஸ்ட் டைம். ஆனால் நிறைய பேருக்கு அதில் ப்ரமோஷன் கிடைச்சது. அது மாதிரி இந்த தடவை நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே மீனராசிக்காரங்களுக்கு இருக்குது. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்ற உண்மையான முகத்திரையை கிழித்து காட்டக்கூடிய அதி அற்புதமான வேலையை செய்கிறதுக்கு சனி ரெடியாக இருக்காரு. அதனால மீனராசிக்காரர்களே எப்பயுமே கவலைப்பட்டுக்காதீங்க. இயல்பாகவே மீனராசிக்காரங்களுக்கு என்னென்னா, சாப்பிடாம கூட இருந்துருவாங்க, பேசாமல் இருக்கவே முடியாது அவங்களால. ஏன்னா எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களுக்கு அந்த டேட்டாவை கொடுத்துக்கிட்டே இல்லாட்டி அவங்களுக்கு தூக்கமே வராது. அந்த மாதிரி இந்த தடவை வந்து நிறையா பேர்கிட்ட டக்கு நம்பி பாசம் வச்சு பின்னாடி ஏமாறக்கூடிய ஆட்களில் மீனராசி தான் முதல்ல. இந்த தடவை யாரெல்லாம் நீங்கள் நம்பினீர்களோ அவர்களெல்லாம் வந்து அவர்களுடைய உண்மையான முகத்தை உங்களுக்கு காட்டுவதற்கான நேரம் அப்படின்றது இருக்குது. அதனால ஒரு மனக்குறை அப்படின்றது வேண்டவே வேண்டாம். அதில் மட்டும் கவனமாக இருந்துக்குள்ள. தலைக்கு மேலே இருந்த ராகு உங்களை அதில் இன்வெஸ்ட் பண்ண வைக்கலாம், இதில் இன்வெஸ்ட் பண்ண வைக்கலாம்னு சொல்லி உங்களை பாடாப்படுத்தி எடுத்திருப்பாரு. நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணி அதில் விரயமும் ஆயிருக்கும். இப்போ என்ன பண்ண போறாரு, 12ஆம் இடத்திற்கு ராகு வரப்போகிறார். இந்த 12ஆம் இடத்துல ராகு வரும்போது தேவையில்லாத விரயத்தை இன்னும் அதிகப்படுத்துவார். அதனால இன்வெஸ்ட்மெண்ட்ல தயவு செஞ்சு கவனமாக இருங்க மீனராசிக்காரங்க. நல்ல பலனே எனக்கு இல்லையா அப்படின்னா எல்லாமே நல்லதாக தான் இருக்க போகுது. எதில் எச்சரிக்கையாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நீங்கள் ராசி பலன் பார்க்குறீங்க, அதை சொல்கிறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். அதனால இந்த தடவை மீனராசிக்காரர்கள் உங்களுடைய சுய ஜாதகம் மிகச்சிறந்த வலுவாக இருந்ததுனால் நாங்கள் சொல்கிற எதையுமே நீங்கள் கேட்க வேணாம்.
ஏன்னா தசா புத்திகள் நல்லா இருக்கும் போது எந்த கோச்சாரமும் உங்களுக்கு எந்த விதமான வேலையும் பார்க்க போகுது இல்லை. அது வெறும் 5% தான் உங்களுக்கு உதவி செய்ய போகுது. தசா புத்தி நல்லா இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் மீனராசிக்காரர்கள் கவலைப்பட்டு கொள்ளுமே தவிர அது கூட உங்களுக்கான அனுபவமாகத்தான் இருக்க போகிறதே தவிர வேற எதுவுமே இல்லை. மீனராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. வியப்பின் உச்சத்தில் இருக்க போகிற ராசியாக இந்த தடவை மீனராசிக்காரர்கள் கண்டிப்பாக இருக்க போகிறீர்கள். குலதெய்வத்தை பிடிச்சிக்கோங்க, வேற எதுவுமே வேணாம். முடியும்னா நாமக்கல் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணிவாங்க. ஒரு வெண்ணெய் காப்பு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலில் போய் செலுத்தி விட்டு வாருங்கள். அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய மனோதிரத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும். ஆமாம் மேம், ரொம்ப சூப்பராக அற்புதமாக சொன்னீங்க. பீம்ராஜ் சார் நீங்கள் சொல்லுங்கள், மீனத்துக்கு இந்த 2025 எப்படி இருக்க போகுது? மீனராசி என்பவர்களுக்கு சனி 12லேருந்து ராசிக்குள்ளே வந்துட்டார். இதை வந்து ஜென்ம சனி காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குரு பகவான் வந்து உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து இப்போ 4ஆம் இடத்துக்கு போக போகிறார். இது வந்து அர்த்தாஷ்டம குரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஜென்மத்தில் ராகு இருக்கார், அவர் வந்து 12ஆம் இடத்திற்கு போக போகிறார். அப்புறம் கேது வந்து 6ஆம் இடத்திற்கு வர போகிறார். இதில் கேதுவுடைய நிலை வந்து உங்களுக்கு பரவாயில்ல, சாதகமாக இருக்குது. அந்த கேதுன்னு சொல்லக்கூடிய அந்த மோட்சக்காரகன், ஞானக்காரகன், அந்த ஆன்மீக சம்பந்தமான ஒரு கிரகம், இவர் தான் உங்களுக்கு பலனை ஏற்படுத்தணும். உங்களுடைய நம்பிக்கையின் பேரில் தான் நீங்கள் இந்த ஆண்டை வந்து நடத்தி கொண்டு போகணும். அதுக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் சொன்னால் உங்களுக்கு அனுதினமும் அது ஞாபகம் வரும். ஒரு விளக்கு எரியறதை பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் ஞாபகம் வரணும். எனக்கு அடியனுக்கு வந்து தனிப்பட்ட விருப்பம் வந்து இந்த நமக்கு ஒரு ஓய்வு கிடைச்சா மலைவாச ஸ்தலங்களுக்கு போகணும் அப்படின்ற விருப்பம் இல்லை, மலை கோயில்களுக்கு போகணுன்ற விருப்பம். ஆனால் மலை ஏறுறதுக்கு எனக்கு உயரம்னா பயம். அப்போ நான் வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு என்னோடய சகோதரர்கள் நண்பர்கள்லாம் சேர்த்து கூட்டிட்டு பர்வதமலைக்கு போயிட்டேன். ஏறும்போது ஒவ்வொரு அடியும் எனக்கு பயமாக இருக்குது. அந்த கெடபார வழின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, படியில், அதெல்லாம் போகும்போது எனக்கு வந்து அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சுன்ற மாதிரி இருந்தது. மேலே எப்படியோ கஷ்டப்பட்டு போயிட்டேன். அங்கே ஒரு குருநாதர் இருக்கார். அவர்கிட்ட வந்து நான் வந்துட்டேன், எனக்கு வந்து திரும்ப எப்படி போகிறதுன்னு தெரில, இங்கேருந்து சேர்த்து வச்ச மொத்த சத்தம் போனாட பரவாயில்ல, ஒரு ஹெலிகாப்டர் வந்து அப்படியே என்னை கூப்பிட்டு போகுமா அப்படின்ற அளவுக்குலாம் மனநிலை எனக்கு இருக்குது. அவர்கிட்ட கேட்குறேன். அவர் எனக்கு சொன்ன ஒரே ஒரு வாக்கியம், எனக்கு வந்து அந்த பர்வத மலையிலேருந்து இறங்கி வந்து அடுத்த மாதமே பர்வதமலை போன்று 4-5 மடங்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய வெள்ளையங்கிரி மலை ஏறி இறங்கிட்டேன். அவர் சொன்ன ஒரு வாக்கியம்தான். என்ன சொன்னாருன்னு சொன்னால், ஐயா நீங்கள் சாமி இருட்டில் போயிட்டுருக்கீங்க, ஒரு பெரிய லைட்டு நீங்கள் வச்சுக்கிட்டு தூரமாக பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ தூரம் போகணுமான்ற பயம் இருக்கும். அந்த லைட் வெளிச்சத்தை தாண்டி பக்கத்தில் அவ்வளோ இருள் இருக்கும். அப்போ நம்ம எங்கேயோ காட்டுக்குள்ளே இருக்கோம், என்னென்னலாம் இருக்கும், இவ்வளோலாம் பயம் இருக்கும். சின்ன ஒரு அகல் விளக்கு கையில் வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அடுத்த அடி நீங்கள் வைக்கிறதுக்கான வெளிச்சத்தை மட்டும்தான் அது கொடுக்கும். அப்போ அடுத்த அடியை நீங்கள் வைக்கிறீங்க. அது போல் அந்த அகல் வச்சு ஒவ்வொரு அடியாக நீங்கள் நடந்து போங்க, உங்களுக்கு பயம் இல்லைன்னு சொன்னார். நான் வந்து இது போல் அதை இறங்கி வந்துட்டேன், வெள்ளையங்கிரி மலை போனேன். அதுபோல் இந்த ஆண்டில் நீங்கள் என்ன பண்ணணும் சொன்னால், ஜென்ம சனி, ராகு கேத்துல கேது மட்டும்தான் பரவாயில்ல, குரு ராசிநாதனே சாதகமாக இல்லை. இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் கூட அந்த ஒளி அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு இந்த மணி நேரம், இந்த துளி, இந்த நாழிகை நம்ம என்ன பண்ணணும், அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ப்ரெசென்ட்ல இருங்க. பாஸ்ட்டை பற்றி கவலையே வேண்டாம், ஃப்யூச்சர் எல்லாம் கடவுள் பார்த்துப்பார். ப்ரெசென்ட்ல இருங்க. ஒவ்வொரு அடியாக நம்பிக்கையோடு எடுத்து வைத்து போங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படியாவது சமாளித்து வெற்றி பெறக்கூடிய பலனை அது கொடுக்கும். சூப்பர் சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. மைதிலி மேம் நீங்கள் சொல்லுங்கள், மீனத்துக்கு இந்த 2002 எப்படி இருக்க போகுது? நிச்சயமாக 2025 மீன ராசிக்காரங்க, அதாவது உங்களை பயமுறுத்தணும்னு சொல்லுங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். சரிங்களா? லக்னத்துக்கே, அதாவது உங்கள் ராசிக்கே வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வராரு. அப்போது இந்த கடந்த 5 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா அவரோட சொந்த வீடான மகரம் கும்பமில் இருந்து இப்போ தான் வெளி வீட்டுக்கு வராரு. ஓகேங்களா? என்னதான் கெட்டவராக இருந்தாலும் நல்லவராக இருந்தாலும் நம்ம வீட்டில் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் அடக்கமாக இருப்போம் இல்லைங்களா? இப்போ மீனத்துக்கு வரும்போது குரு ப்ளஸ் சனி நிச்சயமாக வந்து நம்ம வந்து இப்போ மீன ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த 12 ராசிக்காரங்களுக்கும் சனி பகவான் வந்து தண்டனை கொடுக்கக்கூடிய காலம் இந்த காலகட்டமாக தான் இருக்கும். அப்போ யாரெல்லாம் பயப்படணும்னா, நேர்மையாக இல்லாதவங்க, இந்த லஞ்சம் வாங்குறவங்க, இந்த அரசியலில் வந்து ஊழல் பண்ணுறவங்க, இவங்க எல்லாம் நிச்சயமாக வந்து இப்போ எஸ்பெஷலி வந்து ஏழைகளுக்கும் குருமார்களுக்கும் துரோகம் செய்தவர்களுக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டம் தண்டனை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் கவனமாக இருக்கணும். அதை தான் வந்து சொல்கிறோம். இப்போ ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது இல்லைங்களா? அந்த ஸ்பீட் பிரேக்கரில் நீங்கள் பார்த்து போனீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுவீங்க. உங்களை பயமுறுத்துறதுக்காக இந்த விஷயத்த வந்து சொல்லலை. அப்போ இந்த ஆண்டு வந்து நீங்கள் எப்படி இருக்கணும்னா, மீன ராசிக்காரங்க சிம்பிளாக இருக்கணும். சும்மா ஒரு எளிமையான உடை உடுத்திட்டு, இந்த சித்தர்கள் வழிபாடு பண்ணுறது, குச்சனூர் சனி பகவான் சன்னதிக்கு வந்து இந்த ஆண்டு வந்து குறைந்தது 2 முறையாச்சும் போயிட்டு வாங்க. இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது சனி பகவானோட தாக்கத்துலேருந்து நிச்சயமாக வந்து விடுபடுவீங்க. மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய முதல் ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி தான். ஸோ இந்த ஆண்டு கவனமாக இருங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா
உங்களோட அதாவது சனி பகவான் எந்த வீட்டில் இருக்காரோ அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்கார். இப்போ 7ஆம் இடத்த வந்து சனி பகவான் கன்னிராசி இப்படி பார்க்குறாருன்னா குரு பகவான் வந்து இந்த பக்கம் 7ஆம் இடத்த வந்து பார்க்குறாரு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஆனால் எல்லா விஷயத்துலையும் வண்டி வாகனமாக இருக்கட்டும், பேச்சுலையாக இருக்கட்டும், குடும்ப விசேஷங்கள்லையாக இருக்கட்டும், எல்லா விதத்துலேயும் வந்து உங்களோட மருத்துவ செலவுகளாக இருக்கட்டும், மருத்துவத்தில் இருக்கட்டும், எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். சூப்பர் மேம். ஸோ ரொம்ப தெளிவாக சூப்பராக சொன்னீங்க.